கட்டாயமாக நாடு கடத்தப்பட்ட நிலைக்கு தான் ஆளானதாகவும் இப்பொழுதைக்கு இந்தியா திரும்பும் எண்ணம் இல்லை என்றும் தொழிலதிபர் விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். இந்திய பொதுத்துறை வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் பெற்ற பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா அதை திரும்ப செலுத்தவில்லை. கடனை வசூலிக்கும் நடவடிக்கைகள் துவக்கப்பட்டதை அடுத்து கடந்த மார்ச் 2ஆம் தேதி லண்டனுக்கு சென்றுவிட்டார் மல்லையா. அவர் மீதான வழக்குகளிலும் அமலாக்கத்துறை விசாரணைகளிலும் அவர் பங்கேற்கவில்லை. தொடர் நடவடிக்கைகளாக அவரது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. இந்நிலையில் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சட்டப்பூர்வமாகவும் ராஜங்க நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரிட்டிஷ் தூதரக அலுவலகத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை முறைப்படி கடிதம் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் பினான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பேட்டியளித்துள்ள மல்லையா தற்போது நிலைமை கைமீறி விட்டதாகவும் தன்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு அடுத்து என்ன செய்யும் என்பது தெரியவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் தாம் கட்டாயமாக நாடு கடத்தப்பட்ட நிலைக்கு ஆளானதாகவும் இப்பொழுதைக்கு இந்தியா திரும்பும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.